இது ஒரு சிறப்பு அரசியல் அட்டை. எப்பயும் வழக்கம் போல தமிழ்நாடு அரசியலை பேசி மொக்க போடுவான். இருந்தாலும் கொஞ்சம் மொக்கையும் கலகலன்னு பேசிட்டோம். இன்னைக்கு சிறப்பு அரசியல் அட்டை இருக்கும். இந்த சிறப்பு அரசியல் அரட்டையில உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கேரள மாநிலத்தில் ஒரு இடத்தில் வந்து இந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை ஒரு மெமரபுளான ஈவெண்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் வெளியூருக்கு போய் புத்தாடை எல்லாம் அணிந்து நாம் இந்த படப்பிடிப்பை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு நாம் அங்கே வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேர்கிட்டையும் கேட்கணுன்னு நினச்சேன். மாலதிட்டு தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். மாலதி இதற்கு முன்பு 2-3 யூடியூப் சேனல்களில் முழு நேர ஊழியராகவும் பணியாற்றி இருக்கிறார், பகுதி நேர ஊழியராகவும் பணியாற்றி இருக்கிறார். அதுவும் பொலிட்டிக்கல் கண்டென்ட் போடுற சேனல்ஸ் தான் அது. அந்த சேனல்ஸோட கிராஃபை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இயல்பாகவே நீங்கள் எடுக்கிற இன்டர்வியூ எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைபர் சேர்றாங்களான்னு பார்ப்பீங்க. அந்த சேனல்களிலெல்லாம் வேலை செய்ததற்கும் இந்த சேனலில் வேலை செய்ததற்கும் என்ன வேறுபாட்டை பார்க்கிறீர்கள்? இந்த சேனலுக்கும் மக்களுக்கும் வியூவர்ஸுக்குமான என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க? மற்ற சேனல்லையும் உங்களை தான் சார் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நிறைய கெஸ்ட்டுங்களை இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அந்த சேனலில் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான். கரெக்ட். அப்போல்லாம் நான் வந்து உங்களை சார் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்கன்னா திரும்பி வரும்போது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எங்களுக்கு தான் சார் தரணும் அப்படின்லாம் வந்து உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். பட்டு நம்மளே ஜெயிலுக்கு போவோம். அதுதான் இப்போ அந்த நம்ம சேனலுக்கும் மற்றவங்க சேனலுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். இல்ல முன்னாடிலாம் வந்துட்டு மேம் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிருப்பாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தாலும் மொதல் என்ட்ரி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மேம் கிட்டே கேட்குறாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மொதல் என்ட்ரி எங்களுக்கு கொடுங்க. அவ்வளோதான். ஸோ வந்து கெஸ்ட்டுங்களை இன்டர்வியூ எடுக்க போய் நானே ஒரு கெஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாமாங்க சார்? தாராளமாக சொல்லலாம். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னா, நம்ம பாட்டுக்கு யார் வம்புக்கும் தும்புக்கும் போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கப்படுற ஃபேமிலியில இருந்து தான் நான் வந்திருக்கேன். எந்த இடத்துல வந்து என்னுடைய ட்ராக் மாறுச்சுன்னே தெரியல எனக்கு. அப்படி நான் சுக்கா உள்ள கூட்டு வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த 10 லட்சம் ரீச் ஆனதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு முக்கியமான காரணம், எனக்கு எப்போவுமே ஆசை என்னவென்றால் எல்லோருக்கும் அரசியலில் ஆர்வம் வர வேண்டும் என்பது எனக்கு எப்போவுமே ரொம்ப ஆசை. எனக்கு தெரிந்த விஷயங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் படித்த புத்தகங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த அரசியல் செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த வரலாற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி எனக்கு எல்லாருக்கும் இந்த நாலேஜை ஷேர் பண்ணணும். அதுதான் நான் எழுத தொடங்கியதற்கே ஒரு முக்கியமான காரணம். 18 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸில் உள்ளபடியே சொல்கிறேன், மூலம் அழுங்கிடும். நீங்கள் அது எல்லாரும் அந்த கவர்மெண்ட்டு ஜாபு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஜாப்பு, அங்கே போச்சுன்னா லைஃப் செட்டில்டு இப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அரசு வேலை என்னுடைய அறிவுக்கு தீனி போடவில்லை. அந்த அரசு வேலை மட்டும் இல்லை, எந்த அரசு வேலையும் அறிவுக்கு தீனி போடாது. இல்லை பொதுவாக எல்லாருமே வந்துட்டு சம்பளம், நிம்மதியான வாழ்க்கை அதை மட்டும் தான் நினைப்பாங்க. பட் அதை தாண்டி நீங்கள் ஏதோ சம்திங் எனக்கு புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நான் எழுதிட்டு இருப்பேன். வழக்கமாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் ரிமைண்டர் லெட்டர்னு ஒன்று போடுவாங்க. ரிமைண்ட் லெட்டர்னால் என்னென்னா, நாங்கள் ஏற்கனவே ஒரு லெட்டர் எழுதியிருக்கோம், அதை உங்களுக்கு நினைவூட்டுறோம் அப்படின்ட்டு 2 வரியில் அந்த லெட்டர் முடிஞ்சிடும். ஐ இன்வைட் யுவர் கைண்ட் அட்டென்ஷன் டு த ரெஃபரன்ஸ் சைட்டட். கவர்மெண்ட்டுக்கு எழுதுகிற லெட்டர். ப்ளீஸ் பாஸ் நெசசரி ஆர்டர்ஸ் இன் திஸ் ரிகார்ட். இவ்வளோ தான், 2 வரி தான் அந்த லெட்டர். எனக்கு அப்போ அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே தோணும், இது என்னது எப்போ பார்த்தாலும் ஐ இன்வைட் யுவர் கைண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மே இன்வைட் யுவர் அட்டென்ஷன் அப்படின்ட்டு மாற்றினேன். சூப்பரண்டு கூப்பிடாரு, தம்பிங்கவா பழைய ஃபைலை பார்த்து அதில் என்ன இருக்கோ அப்படியே எழுது. அந்த ஜேர்னலிஸ்ட் இங்கிலீஷ்லாம் இங்கே காமிச்சுன்னு இருக்கு, புரியுதா? மெமோ கொடுத்தேன்னா சஸ்பெண்ட் ஆகிடுவேன். போ, எதுக்கு 2 வரி எக்ஸ்ட்ரா எழுதுனதுக்கு. அண்ட் வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமான்னா டிகிரி கூட படிக்கல, காண்டாக இருக்கும். டிகிரி படிக்கணுன்னா அப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி இல்லை வந்து டைரக்ட் எம்ஏ இருந்துச்சு. அப்போது நிறைய யூனிவர்சிட்டி, அண்ணாமலை அது இதுன்னு ஏகப்பட்ட எல்லா யூனிவர்சிட்டிலையும் வச்சுருப்பாங்க. நீங்கள் நேரடியாக எந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு நேரடியாக எம்ஏ எழுதலாம். நீங்கள் எம்ஏ பட்டதாரி. அதை படித்து எம்ஏ ஆங்கில இலக்கியத்தில் எம்ஏ வாங்கினேன் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். அப்புறம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் 10+2+3+2 தான் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. வெறும் டிகிரி வந்து 10+2+3 இருக்கணும். +2 படிக்காமல் வாங்குகிற டிகிரி செல்லாது அப்படின்னு போட்ட உடனே அந்த எம்ஏ தூக்கி ஓரமாக குப்பையில் போட்டுட்டேன். ஸோ எனக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் இல்லாததுனால ஃபர்தராக படிக்க முடியாது. குரூப் 1 எக்ஸாமோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமோ எழுத முடியாது. அப்படியே மனசு ஒரு பெரிய புழுக்கத்திலேயே இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு நல்லா தெரியும், நான் 10th படித்த ஒரு கிளர்க்கு தான். எனக்கு உயர் அதிகாரிகள் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ண ஐபிஎஸ் அதிகாரிகள். ஒரு சில அதிகாரிகளின் அறிவை கண்டு வேந்திருக்கிறேன். இவ்வளோ மண்டையாக இருக்கார் இருந்தால் சும்மா சொல்லக்கூடாது, ஐபிஎஸ் இல்லை அதான் இப்படி இருக்கிறாருன்னு நினச்சி. ஒரு சில அதிகாரிகள் இவன்லாம் எப்படி ஐபிஎஸ் ஆனா என்று தோன்றும். அப்படி பேசுவார்கள், அப்படி செயல்படுவார்கள், அப்படி நடந்து கொள்வார்கள். இவங்ககிட்டலாம் வேலை செய்கிற அளவுக்கு நம்ம தலையில் இப்படி ஆகிடுச்சு, வேறு வேலைக்கு போகலான்னாலும் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு வேலைக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம், ரிசைன் பண்ணலான்னு நினைத்தால், தம்பி 42 வருஷம் சர்வீஸ் இருக்குது உனக்கு,
10 வருஷத்தை முடிச்சிட்டேன், நீ மேனேஜர் ஆகிடுவ, இந்த சீக்ரெட் பிரான்ச்சுக்கே நீ தான் ஹெட்டாக 15 வருஷம் இருக்க போகிற, இந்த ஆஃபீஸை கட்டி ஆளுவப்பா, அதுவும் ஆஃபீஸருக்கெலாம் உன்னை ரொம்ப நல்லா பிடிக்குது, ஏன்ப்பா இந்த நேரத்தில் போய் வேலையை விட்டு போகிறேன் என்பார்கள். ஸோ அப்படியே புழுக்கத்தோடவே இருக்கும்போது தான் எனக்கு ஜூலை 2008 நான் கைது செய்யப்பட்டது என் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது. அண்டு ஒரு பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, ஒரு சில அதிகாரிகள் அவங்க ஐபிஎஸ்சில் அதை காட்டணும், ஃபைலை கையில் போட்டு இப்படி தள்ளி விடுவாங்க, பொறுக்கிட்டு போனோம். அப்போதே ஃபைலை தள்ளி விட்டோன்னா நான் பொறுக்காமல் திரும்பி வந்துடுவேன். அவருக்கு அவமானமாக இருக்கும். அவன் என்ன நினச்சிருக்கான்னு கூப்பிட்டு கேட்பார், வர முடியாதுன்னு சொல்லியான்னு. அவர் இதை காரணமாக வச்சு அவர் எப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? எப்போ மாற்றேன்னு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஏதாவது ஒரு ஃபைலில் தப்பு பண்ணும்போது அப்போது நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் நான் இது குறித்து அஞ்சியதே கிடையாது. எனக்கு என்ன, நீ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு போ பஸ்ஸு, உன் பண்ணையில் மாடு மேய்க்கிறவனாக இருந்தால் கூட நீ அவனை மரியாதை நடத்தணும். ஃபைலில் கையெழுத்து போட்டு கீழே தள்ளுற. அதற்கு பிறகு அந்த அதிகாரி என்னை அடைத்ததே இல்லை. வேறு சில அதிகாரிகள் என்கிட்ட வேலை கொடுத்துட்டு நான் அதை எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு என்னை ரொம்ப நெருக்கமாக சரிசமாக உட்கார வச்சு டீயை வாங்கி கொடுத்து சொல்லுங்கள் வேறு என்னென்ன புத்தகம் படிப்பேன் இப்படி கேட்டு எனக்கு அறிவு புகட்டிய அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள். அப்படிலாம் புழுக்கத்தில் இருந்துட்டு இந்த முட்டாள் அதிகாரிகளிடம் வேலை செய்யும்போது கோமா வரும். பைத்தியகார பயக்கிட்டெல்லாம் நான் வேலை செய்யணும், இவன் திட்டுறான், இவன் திட்டுற பொசிஷனில் உட்காந்துருக்கான், திட்டு வாங்குற பொசிஷனில் இருந்திருக்கேன் என்று நினைத்திருக்கிறேன். இன்னைக்கு அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் முதல் டிஜிபி வரை இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னோடு நட்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், என்னை சரிக்கு சமமாக கருதுகிறார்கள். இதெல்லாம் என் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு நான் வருவேன்ட்டு நான் நினைத்து பார்த்ததே இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அடுத்து என்னங்க பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்ட்டுலாம். ஸோ என் வாழ்க்கை தொடங்கும் போது நான் இந்த புழுக்கத்தில் தான் இருந்தேன். தேவினா போயிட போது போல இருக்குது, பென்ஷனை வாங்கிட்டு இவனுங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு. ஆனால் இன்று ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்ததாக நான் நினைக்கிறேன். இளைஞர்கள், மாணவிகள், குடும்பத் தலைவிகள், கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள், இவர்கள் எல்லாம் சார் உங்களை பார்த்துட்டு தான் எனக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார், ரெகுலராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இதுக்காகத்தான் நான் பிறந்தேன் என்றே நான் கருதுகிறேன். நான் ஏன்னா எலெக்ஷன்றது வந்து ஒரு போர் சப்ஜெக்ட் சார். அது காலேஜ் பசங்கள்லாம் உங்களை பார்த்து, பெண் குழந்தைகள்லாம் பார்த்து நான் அரசியலை கற்றுக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட அரசியல் விஷயங்கள் பேசும்போது எனக்கு உண்மையாகவே சர்ப்ரைஸாக இருக்குது சார். எனக்கு ஒரு 12-13 வயசு பொம்பளை பிள்ளை வந்து அங்கிள் நான் உங்கள் ப்ரோக்ராம் ரெகுலராக பார்ப்பேன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 12-13 வயசு பிள்ளைக்கு வந்து இந்த அரசியலில் இவ்வளோ ஈடுபாடு வந்திருக்கே என்று நான் அதை உணரும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு தான் என் வேலை, இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் ஒரு மாறுபட்டு பிறந்ததுனால இல்லை என்ன காரணம் தெரியல, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அரசியல் மீது வெறித்தனமான ஆசை. படிக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்துக்கு போகணும், தெரிஞ்சுக்கணும். இப்போல்லாம் சுத்தமாக நின்று போச்சு. முன்னாடிலாம் 2 நாட்களுக்கு ஒரு முறை எங்காவது ஒரு இடத்துல அரங்க கூட்டம் நடக்கும். ஒன்று இலக்கிய கூட்டம், இல்லை அரசியல் கூட்டம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் பெரும்பாலும் இதை நடத்துவார்கள். தேடி எல்லா இடத்துக்கும் போவேன். இப்போ ஒரு ஸ்கூட்டர் வச்சுருப்பேன், பஜாஜ் கப்பு எடுத்துக்கிட்டு எங்கே மீட்டிங் நடந்தாலும் போய் ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு கேட்டு எனக்கு நிறைய பத்தாது. முடிச்சுட்டு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்ட்ட அவர் ஏன் இன்றைக்கி இப்படி பேசினாரு வெறுத்துருவாங்க. இப்படி இந்த ஒரு அமைச்சூரிஷான கேள்விகள் எல்லாம் கேட்பேன். சோவியத் ரஷ்யாவும் கம்யூனிஸ்ட் நாடு, சீனாவும் கம்யூனிஸ்ட் நாடு, அவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லை இப்படிலாம் கேட்பேன். அதுக்கு இப்போ புரியுது எனக்கு, அப்போ புரியாது. இப்படிலாம் கேட்பேன், அவங்களுக்கும் புரியாது. கேள்வி லாஜிக் தானே. 2 கம்யூனிஸ்ட் நாடு ஏன் தனித்தனியாக இருக்குது, வியட்நாம் கம்யூனிஸ்ட் நாடு தான், அவங்க 2 பேரும் ஏன் தனித்தனியாக இருக்காங்க, இப்படியெல்லாம் கேட்பேன். அதை எல்லாருக்கும் புகட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு நான் அப்போது இளம் வயதில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தபோது பிஆர் பரமேஸ்வரன், பத்திரிகையாளர் ஞானி, இது போல் இன்னும் ஏராளமான கம்யூனிஸ்ட் தலைவர்கள், WR வரதராஜன், அரசு சங்கத்தின் தலைவராக இருந்த கே கங்காதரன், MR அப்பன், இவர்கள் எல்லாம் மணிக்கு 3 மணி நேரம் பேசுவாங்கப்பா. 3 மணி நேரம் பேசுவாங்க. 3 மணி நேரம் உட்காந்து கேட்போம். இந்த கங்காதரன் என்று சொல்பவர் எல்லாம் இந்திய சுதந்திர போரில் நடந்த மும்பையில் நடந்த கப்பற்படை கழகத்தை பற்றிலாம் 3 மணி நேரம் பேசுவார். அதெல்லாம் கேட்டு பண்ணுவேன். இன்றைக்கி மொபைல், ChatGPT அப்படின்ட்டு எல்லாம் போனதுனால நிறைய பேர் வந்து அதை ஆர்வமாக கற்றுக்கொள்வதில்லை. அவர்களுக்கு விஷுவலாக நல்ல தமாஷா ஜாலியாக சொல்லும்போது அவர்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வருகிறது. எந்த அளவுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிருக்கிறோன்னா, சட்டப்பேரவை நேரலையை 2 கோடி பேர் பார்க்குறாங்க. இப்படி இந்த சொசைட்டி மாறணும்னு நான் எதிர்பார்த்தேன். எலெக்ஷன் அன்றைக்கி போய் ஓட்டு போட்டு ஒரு செல்ஃபி போடுறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாம் பாலிடிக்ஸ்னாலே இப்படி தாங்க, அவ்வளோதாங்க. எல்லாம் திருத்த முடியாது. ஆல் பேட் ஃபெலோஸ், சாக்கடை, அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது, எல்லாம் வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி 2 கோடி பேர் பார்க்குறாங்க. அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை போராக இருக்கும். இந்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்றத மட்டும் ஒரு நாளில் 250 வாட்டி கேட்கணும். நீங்கள் ஆக்ஷன் பிளாக்லாம் எதுவும் இருக்காது. அதுக்கு முன்னாடியாவது கேட்குற நிலைமையில இருந்துச்சு. திமுக வந்து அதையும் கட் பண்ணி விட்டாங்க. எதுக்கு இன்னும் கேட்குறீங்க, யாரும் கேட்க வேணாம் மட்டும். ஸோ இப்போது இவங்க லைவ் போடும்போது இவ்வளோ பேர் பார்க்குறாங்க. சின்ன பசங்கள்லாம் வந்து அசம்பிளி லைவ் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதில் சிறு பங்கு ஆற்றி இருக்கிறேன் என்ற பெருமையும் மகிழ்ச்சியும் எனக்கு இருக்கிறது.
ஸோ 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை ரொம்ப குயிக்காகவே நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், தேர்தல் நடக்கும்போது கிராஃப் சர்ன்னு ஏறும், வியூஸ் பிச்சுக்குன்னு போகும். தேர்தல் நடக்கும்போது ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் அரசியல் ஆசை வரும். இன்னைக்கு தேர்தல் முடிச்சு 2 மாதம் கடந்துருச்சு, பரபரப்பு செய்திகள் இருக்கின்றன என்றாலும் அந்த தேர்தல் நேரத்தில் இருக்கிற நியூஸுக்கு இருக்கிற கிரேஸு மற்ற நேரத்தில் இருக்காது. தேர்தல் சமயத்தில் நம்ம சேனலில் பார்த்ததை விட அதிகமாக பார்க்குறாங்க. பார்ப்போம், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. தேர்தல் சமயத்தில் பார்க்கும்போது சரி எலெக்ஷன் என்ன நியூஸ்ன்றது புரிஞ்சுக்க முடியுது, அதை விட அதிகமாக பார்க்குறாங்க இப்போ. ஸோ மக்களுக்கு நியூஸில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கியிருக்கோம் அப்படின்றதுல வந்து எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர் சேனல் எல்லாம் இந்த கள்ளக்காதலை பற்றி தனி பேக்கேஜ் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி கள்ளக்காதல் தொடர்பான கொலை சம்பவங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் பேக்கேஜை போடுவாங்க, வியூஸ் பிச்சுன்னு போகும். அது மாதிரி வீடியோக்களே அது மாதிரி கண்டென்ட்டை நாம் ரெடி பண்ணாலும் போகும். ஆனால் நாம் உறுதியாக அரசியல் பேசுவோம், சமூகத்தை பற்றி பேசுவோம்ட்டு நம்ம பேசுவோம். இதையும் பார்க்க வச்சுருக்கோம். இது உண்மையிலே சாதனை தான். அண்ட் வெகு விரைவாக இந்த 10 லட்சம் சந்தாதாரர்களை நாம் அடைந்தது மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதனால தான் உங்களை கேரளாவிற்கு அழைத்து வந்து சிறப்பு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் கைதாகும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா நான் இதுதான் என் பாதை அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டேன். குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் இது யாருமே கிடையாது எனக்கு. இப்போ இப்படியான பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற சின்ன பசங்க அவங்கெல்லாம் கைதாகும் போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பரத் தான் கைதாகிறான். சம்மன் கொடுக்குறாங்க, விசாரணைக்கு தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு ஆஜராகிறான். அவன் வந்து கோஆப்ரேட் பண்ணலைன்னு சொல்லிட்டு கைது செய்யப்படுறான். சம்மனுக்கு ஆஜராகிறதே கோஆப்ரேஷன் தானே. அதுவும் அன்னைக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. எப்படி ஆகுதுன்னா நீதிபதி அவர்கள் வந்து யாரெல்லாம் கோஅக்யூஸ்டோ அவங்களோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனாலே உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு கிளையும் வெட்டப்படுது. அதனால நம்ம கிட்ட இருக்க டீம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால பரத்தோட யாருமே போக முடியல. இப்படி என்னடா நம்ம அனாதை மாதிரி நம்ம பையன் போயிட்டு அங்கே கொஸ்டினுக்கு ஆஜராயிருக்கான், கைதும் ஆகுறான் அப்படின்றது ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரசாத்துக்கு சம்மனு, நிதிஷ்க்கு சம்மனு எனக்கு புரிஞ்சு போச்சு. இது என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் போலீஸ்க்கு இருந்ததுன்னா, இவங்க வழக்குகளை பத்தி நீங்க பேசக்கூடாது. அவங்களுக்கு கடைசியா அந்த 4-5 வருஷம் என்ன பயம் இருந்துச்சுன்னா, என்ன வழக்குகள் நீங்க பேசும்போது நிதிஷ் இந்த வழக்கின் காரணமா கைதாகிறான் அப்படின்னு பேசும்போது மக்களுக்கு அது விழிப்புணர்வு வருது, மக்கள் மத்தியில ஒரு கோவம் வருது, அது முதலமைச்சரை சென்று சேர்ந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. வாய்ப்பு இல்லை ராஜா, அந்த முதலமைச்சரை பக்கத்துல இடி போட்டீங்கன்னா கூட போய் சேராது. சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த வழக்கை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நீதி அரசர் கொடுத்த தீர்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு சப்போர்ட்டையும் கட் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்ப ரொம்ப வருத்தமாகுது. நிதிஷ் கைதாகிறான். அந்த டைம்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு உங்ககிட்ட சொல்றேன் நான், நிதிஷ் கைதாயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அவன் வீரனா வெளியே வருவான் அப்படின்னு சொன்னீங்க. அப்பெல்லாம் உங்க மேல எனக்கு கொஞ்சம் கோபம் கூட. ஆனா அது மாதிரியே வீரனா வந்து இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட கேட்கலாமா எப்படி உணர்றான்னு? கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன். சிறை கொடுமைகள், நெருக்கடி இதெல்லாம் 2 விதமாக ஒரு மனிதனை மாற்றும். ஒன்று இந்த மாதிரி வீரனாவில் வருவான், பயம் போயிடும். இல்லைன்னா இனிமேல் இந்த ஏரியா பக்கத்தே போகக்கூடாதுன்னு சரணடைந்து விடுவார்கள். 2 தான் ஆப்ஷன். இதில் 2 கட்டான்றதுலாம் ஒன்றும் இல்லை. ஒரு மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ஒருவரை பார்த்தேன். 2008-9 வாக்கில் அவரது சொத்தை அபகரிப்பதற்காக திமுக போட்ட ஒரு பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் 11 மாதம் சிறையில் இருந்து வெளியே வந்து 2010 இன்று வரை அந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார். நடுவில் 2 முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 11 அதிமுக ஆட்சி வந்து 10 வருஷம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு 21 திமுக ஆட்சி மீண்டும் வந்தது. இப்போ வேறு ஆட்சி நடக்கிறது. திமுக ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற ஆட்சி நடந்துட்டு. இப்போது கூட அவர் பிரச்சனைக்கு எதிராக வெளிப்படையாக வந்து சண்டை போட ஒரு ரெடியாக இல்லை. சொத்து போச்சு, நிலம் போச்சு, 40 வருட உழைப்பு போச்சு, இன்னும் அந்த பொய் வழக்கை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார். இப்போ கூட சண்டை போட ரெடி இல்லை. அப்போ இது இப்படி 2 வகையாக தான் மாற்றும். இவங்ககிட்ட பழகின அந்த நடிப்படையில் இவன் இப்படி தான் வெளில வருவானு எனக்கு நல்லது. சொல்லுங்கள், மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டோம். எனக்கு லைஃப்ல நடந்தது எப்பயுமே வந்து உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து ட்ரெஸ்ஸாக வந்து வாங்கி குமிச்சிட்டே இருப்பேன். எனக்கு சம்பளம் போடுறாங்கன்னா அதில் பாதி ட்ரெஸ்ஸை தான் வாங்கி குமிப்பேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு 3வது படிச்சுட்டு இருந்தேன் சார். 3வது படிச்சுட்டு இருக்கப்ப மாசத்துல 2வது ஞாயிற்றுக்கிழமை தான் அம்மா வந்து பார்க்க வருவாங்க. அப்போ தான் அலோடு பண்ணுவாங்க, அதுக்கு இடையில வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து தாண்டிக்குள்ளே தான் நான் படித்தேன். அதனால் மலை பிரதேசம் இங்கே எப்படி இருக்குது அதே மாதிரி எங்கேயாவது வெயில் அடிக்கிறாங்க, எப்பயாவது தான் அடிக்கும். சரின்னு நானே அப்படி ட்ரெஸ் எல்லாம் காய போட்டோன்னே ஒரு 2 நாள் மழை பெஞ்சிட்டே இருக்கும். போய் ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தா அன்னைக்கு மழை ஒன்றும் காயாது. அப்படி விட்டு சரி அடுத்த நாள் பார்க்கலாம் பார்த்தா கீழே விழுந்துடும், காற்று கடிச்சு கரையை அரிச்சிடும் அந்த ட்ரெஸ்ஸை. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கரையை அரிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி போட முடியும், எல்லாம் ஓட்டையாக இருக்கும். இப்படியே எனக்கு ஒரு 6 செட்டு இருந்துச்சு சார் ட்ரெஸ்ஸு. இப்படியே எனக்கு ஒரு 5 செட்டு கிட்ட போயிடுச்சு ட்ரெஸ் ஃபுல்லாக. சரின்னு லாஸ்ட் ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு, போட்டுட்டு வந்து பார்க்குறேன் அடுத்த நாள் மழை. சரி இன்னும் என்ன இருக்குதோ அடுத்த நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு போகிறேன். போய் பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு கீழே வந்துச்சு. லாஸ்ட் செட்டு அதே இருக்கேன்ட்ட கீழே வந்துருச்சு. அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கரையான். பட் ஏன்னா லைட்டாக புள்ளியாக இருக்குது, முழுசாக அரிக்கலை. அதை உதறி விட்டு அதை தான் சார் நான் போட்டுட்டு இருந்தேன். சரி எப்பயும் வந்து மாதம் எண்டுலன்னா 2வது ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா வந்துடுவாங்க. சரி வருவாங்க, அம்மா ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு எப்பயும் வரதாங்கன்னா ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க. சரி வருவாங்கன்னு பார்த்தா அம்மாவுக்கு உடம்பு இல்லை. அந்த ஒரு ட்ரெஸ்ஸவே வந்து
காய போடுவேன், மறுபடியும் வந்து அதை அப்படியே ஈரமாக தான் இருக்கான் அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நைட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஒரு நேரம் வந்து அது ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் போட்டுக்கிடுவேன். அப்படிலாம் இருக்கப்போ எனக்கு இதெல்லாம் பெருசாக கஷ்டமாகவே எனக்கு தெரில. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தாண்டி வந்தனால எனக்கு வந்து பெருசாக தெரிலன்னு நினைக்கிறேன். உண்மையாவே நிதிஷ் வந்து சம்பளம் கொடுத்தாலே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருப்பான். எதுக்குடா இவ்வளோ ட்ரெஸ்ஸை எடுத்து குமிக்கிறேன், நான் ஆங்கர், அதனால நான் புது புது ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுவான். ஸோ பொதுவாக வந்து சொல்லுவாங்கல்ல, எதிரில் இருக்கவங்க என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்கள வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இதில் நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் ஒரு கைதாகிற அளவுக்கான ஒரு வேலை உனக்கு எப்பவுமே வருத்தமே தரலையா? நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் பேசிட்டு இருக்கவே சொல்லி பெருமைக்குன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசிட்டே இருப்பேன். சும்மா ஏதாவது மக்களுக்கு யாராவது பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. அப்போ இருந்தே ஒரு வேலைக்கு வரதுக்கு முன்னாடியே வேலைக்கு வரணும், மக்களுக்கு யாருமே பேசணும். எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் அடங்கி போயிடுற எல்லாரும். ஒன்று காசை வாங்கிட்டு போயிடுறாங்க, இன்னொன்று இல்லைன்னா அப்படி ஏதாவது அரசியலில் குதிச்சுட்டு சரி அடுத்து நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு போயிடுறாங்க. யாராவது ஒரு ஆளாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனாலே என்ன நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன், பாரு வெளியே போய் எனக்காவது பேசுவேன், எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. அது நடந்துருச்சு, அவ்வளோதான். நான்லாம் சார் அன்னைக்கு உங்களோட சேர்ந்து அரெஸ்ட் ஆகும்போது கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணுவாங்க, போலீஸே வந்து ரிமாண்டுக்கு கூட்டுட்டு போவாங்கன்றதே நான் நம்பலை சார். ஏன்னா ஒரு அறிவார்ந்த அதிகாரியாக இருந்திருந்தா ஒரு பெண்ணோட கைது அப்படின்றது எலெக்ஷன் வர்றதுனால மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம், நம்ம இப்போ இருக்கிறோம் இல்லையா அந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருவாங்கன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் நினச்சேன். ஐயோ கைது பண்ணிட்டாங்களேன்னு உடஞ்சி போகிறது கிடையாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா எதிரில் இருக்க அதிகாரிக்கு ஆட்சிக்கு அதுதானே நல்லது. ஆனா அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்கன்னா இவங்க எப்படி சார் ஜெயிக்க முடியும்? அறிவார்ந்த அதிகாரின்னு சொல்லிட்டீங்க, அருணுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? அதனால வாய்ப்பு இல்லை. உறுதியாக திமுக ஆட்சி மீண்டும் வரும். 4 ஆண்டுகள் சென்னை கமிஷனராக இருப்பேன். டிஜிபி ப்ரொமோஷன் வந்த உடனே சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நான் 3 ஆண்டுகள் இருப்பேன் என்பதுதான் அருண் கண்ட கனவு. அதனால தான் எது குறித்தும் அச்சம் இல்லாமல் இவன் மாதிரி சின்ன பண்ணெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அடித்து தாக்குதல் பண்ணி விரட்டுறது, வீட்டில் சாக்கடை ஊற்றுறது, சாக்கடை ஊற்றுறவங்களுக்கு பாதுகாப்பு தர்றது, இதையெல்லாம் செய்ததற்கு காரணம் தமிழக மக்கள் முட்டாள்கள். they have no other option. ஆப்ஷன் இல்லை, முட்டாள்கள். 7 கட்சி தான் வச்சுருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, 22 கட்சி. திராவிட மாடல் முதல்வரின் அழகையும் நடையையும் உடையையும் ஸ்டைலையும் பார்த்து தமிழக மக்களே மயங்கி போய் கிடக்கிறார்கள். கொளத்தூரில் பெண்கள் தானாக குழுமி நடனமாடுகிறார்கள். 200 ரூபா கொடுக்கவே இல்லை. மக்கள் எங்கு பார்த்தாலும் செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார்கள். எடப்பாடிலாம் ஒரு ஆளே இல்லை. விஜய்க்கு ஒரு ஏழமும் தெரியாது, பூசு. 5% தொட்டால் பெரிய விஷயம். ஸோ உறுதியாக வரும், நாம் இதே சாம்ராஜ்யத்தை தொடரலாம் என்று கனவு கண்டதை நீச்சி தான் அது. நீங்கள் அப் டு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம கைதானது, அதுக்கு பிறகு நிதிஷ்க்கு நடந்த டார்ச்சர், இது எல்லாமே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது இந்த வீணாய் போன தேர்தல் ஆணையம் அருணை தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாகத்தான் மாற்றினார்கள். அதனால இவங்களுக்கு இன்னும் ஆணவம் ஆயிடுச்சு. நம்ம யார், நம்மளை தேர்தல் ஆணையமே மாற்றலை, நம்மளை யார் என்ன பண்ண முடியும், பார்க்குறியா உன்னை என்ன பண்ணுறேன்னு என்று இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அதனால தான் தாவேக ஜெயிச்சிருச்சுன்ற செய்தி வந்த உடனே 7 நாள் தொடர்ந்து குடிக்கிறாரு. தாங்கிக்க முடியல, இது எப்படி நடக்கும் என்று அவருக்கு நாகர்கோவில் போக்குவரத்து கழகத்துக்கு போஸ்டிங் போட்ட போது கண்ணீரோடு சென்று தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளை சந்திக்கிறார். நான் என்ன பாவம் பண்ணேன், கண்ணில் தண்ணி ஒழுகுதான், நான் என்ன பாவம் பண்ணேன், அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு அவரை தவிர எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அந்த அதிகாரி கேட்டுக்கணும், நீ என்னடா பண்ணல பாவம், நீ பண்ணது போல பாவம் தான்டா, ஒன்று நல்லது பண்ணியிருக்கேடா என்று கேட்டிருக்க வேண்டும். கண்ணீரோடு போய் பண்ணுறாருன்னா தாங்கிக்க முடியல அந்த ஷாக்கு. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தால் நான்லாம் அதை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். ரைட், நம்ம உழைச்சோம், கஷ்டப்பட்டோம், ஜனங்க திராவிட மாடல் முதல்வர் தான் சிறந்த முதல்வர், சிறந்த ஆட்சியாளர் என்று நினைக்கிறார்கள். அடுத்து என்ன பண்ணுறதுன்றது பார்ப்போம், வழக்கை எதிர்கொள்வோம், சேனலை திருப்பி நடத்துவோம், திருப்பி வச்சு உள்ளே போடுவாங்க, சண்டை போடணும், கடைசி வரை சண்டையிட்டு மரணிக்க வேண்டும், அவ்வளோதான். எனக்கு அதை தாண்டிலாம் ஒன்றும் இல்லை. திமுக ஒரு வேளை திருப்பி வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், சூசைட் பண்ணிக்க முடியுமா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை சார். ஆமாம், பர்மனெண்ட் ஜெயிலு தான். இருக்கட்டும், ஃபேஸ் பண்ணுறேன் நான். நீதிமன்றங்களுக்கு தொடர்ந்து இந்த 3 வருஷமாக நீதிமன்றங்களின் மூலமாக வெளியில் வந்து தானே போயிட்டுருக்கேன் நான். நீதிமன்றம் வெளில கொண்டு வந்து விட்டவுடனே திருப்பி வேறு கேஸ் போட்டு பிடிச்சி உள்ளே போடுவாங்க, திருப்பி கோர்ட்டுக்கு போவேன், வெளில வருவேன். ஸோ இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கும், அவ்வளவுதான். பொது சிறை செல்ல வேண்டிய நெருக்கடி இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்கும். ஆனால் இவங்களால் தாங்கிக்க முடியல. ஏன்னா திமுக ஆட்சியில் இல்லைன்னா மாடி வீட்டுக்கு லிஃப்ட்லாம் வைக்க முடியாது, புரியுதா? திருப்பதி ஏழுமலையானின் பேரில் 5 நிறுவனங்களை தொடங்கி அதில் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்ய முடியாது. ஸோ அவங்கெல்லாம் அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு எதிர்பாராத ஆட்சி மாற்றம். நான் தொடர்ந்து பலமுறை நான் சொல்லியிருக்கேன், எதிர்பாராத திமுக வீழும் என்பதை நான் உறுதியாக நம்பினேன். உறுதியாக திமுக வீழுது. திமுக பலமுறை நான் சொல்லியிருக்கேன், திமுக மீண்டும் வெற்றி பெறுவது இயற்கைக்கு எதிரானது
அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த மக்கள் மீது எனக்கு அபரிமிதமான நம்பிக்கை எப்போதும் உண்டு. நான் நினச்சதை விட இன்டெலிஜென்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டாங்கல்ல. நான் கூட வந்து சரி இவங்களை வீழ்த்துறதுக்கு ஐயா எடப்பாடியார் தான் ஒரே வாய்ப்பு, ஒரே ஆப்ஷன் என்று நான் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் பொத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, எங்களுக்கு தெரியும், திமுக வேணான்னு சொன்னாலும் அதோடு நிறுத்துவோம், வேலை முடிஞ்சு, யார் ஆளுன்றது நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு எவ்வளோ அழகான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். என்று எடப்பாடி பழனிசாமி தான் ஆப்ஷன்னு நினச்சதும் தப்புன்றது அவருடைய இன்றைய நடத்தை நமக்கு உணர்த்துகிறது. 10 லட்சம் இது ரீச் ஆனதுன்றது அண்ட் இந்த தொடர்ந்து கிடைக்கக்கூடிய கூடுதலான இந்த ஆதரவு மேலும் மேலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் எனக்கு தருகிறது. நல்ல பிரில்லியன்ட் டீம் அமைஞ்சிருக்கு, வேறு என்ன வேணும்? 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ன்றது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது சார். ஏன்னா இதோட நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்க சேனல்ஸ்லாம் இன்னைக்கு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, யாரெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸோ அவங்களையும் கைது செய்யறது, கமெண்ட் போட்டவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது, அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னாலே பயந்த காலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மைல் ஸ்டோன். என்னங்க சார்? பெரிய மைல் ஸ்டோன் தான், பெரிய நம்பர்ஸ் தான். இந்த அதிகாரிகள்லாம் எவ்வளோ முட்டாள்கள் என்று யோசித்து பார்த்தால் சிரிப்பு தான் வருகிறது. மே 24 கைது பண்ணுறாங்க. இந்த வனத்துறை வருண், வரம் தரும் இல்லை, வனத்துறை வருண் துப்பாக்கியை வச்சு ஃபோனை ஓப்பன் பண்ணி இமெயில் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த யூடியூப் ஆக்சஸை எடுத்துட்டாங்க. 5 லட்சம் இருந்துச்சு சப்ஸ்கிரைபர்ஸு, 5.25 லட்சம் சார். அந்த பழைய சேனலுக்கு 5.25 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. எனக்கு புத்தி எப்படி வேலை செய்து பாருங்கள். என் ஃபோனில் 20 வருஷமாக மெயிலில் தானே கான்டாக்ட் வச்சுருப்பேன். அந்த மெயிலு ஹேக்டு, என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ரெக்கவரி ஃபோன் நம்பர்லாம் மாற்றிட்டாங்க. சரியா? அந்த கான்டாக்ட் எடுத்தாச்சு, யூடியூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபோனில் தானே கான்டாக்ட்ஸ் இருக்கும், ஃபோன் போச்சு, மெயில் போச்சு, யூடியூப் ஆக்சஸ் போச்சு. இதெல்லாம் பண்ணிட்டா 20 வருஷமாக இவன் சேர்த்து வச்சுருந்த சோர்ஸ்லாம் போச்சு. இனிமேல் எப்படி நீ நியூஸ் பண்ணுவ? கொஞ்சோண்டு அறிவு இருந்தால் நீ சீரியஸ் ஜேர்னலிசம் பண்ணால் செய்தி சோர்ஸு உன்னை தேடி வரும் என்பது ஒரு கொஞ்சோண்டு அறிவு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு தெரியும். நான் சொன்னேன்ல, லஞ்ச ஒழிப்பு துறையில் முட்டாள் அதிகாரிகிட்டலாம் வேலை செஞ்சு எனக்கு பெரிய மனவேதனை ஏற்பட்டது. இந்த மாதிரி முட்டாளுங்க தான் இருப்பேன். ஐடியா மெயிலை தூக்கிட்டா நீ என்ன பண்ணுவேன்? உள்ளபடியே என்னோட நண்பர்களோட எண்ணம் இல்லை, என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் இல்லை. அப்புறம் அந்த பழைய மொபைல் நம்பரை வாங்கின உடனே ஃப்ரெண்ட்ஸு சோர்ஸஸ்லாம் தேடி தேடி ஒருத்தர் வர ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ தானேப்பா. இப்போ நான் புது நம்பரே வாங்குறேன், அந்த நம்பர் கூட எனக்கு கிடைக்கல. ஒரு புது மொபைல் நம்பர் வாங்குறேன். என்கிட்ட ஒரு தகவலை சொல்லணும்னு நினைக்கிற அதிகாரியால் என்னை தேடி கண்டுபிடிச்சி சங்கர் இப்போ எந்த நம்பர் யூஸ் பண்ணுறாருன்னு வர முடியுமா? முடியாதா? 5.25 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்த அந்த சேனலில் மூடி லாக் பண்ணிட்டீங்க. அதை எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. அவள் தான் உன் கதை முடிஞ்சிச்சு. 5.25 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க சேனலோட ஆக்சஸ் எடுத்துட்டோம்ல, நீ என்ன பண்ணுவானே? நீங்கள் 10 லட்சத்துக்கு உட்காந்து பேசின்னு இருக்கோம். என்னடா பண்ணீங்க? சரி, அந்த சேனலை வந்து டெலீட் பண்ணோன்னே எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் திருப்பி இந்த மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்டு பண்ணி இதை விட பெருசாக வளர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. நேற்று நான் பிளாக் எழுத தொடங்கிய காலகட்டத்தில் அப்போது தான் இந்த பிளாக் ஸ்பாட்ன்றது வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் எழுத்தாளர் ஆகலாம் அப்படின்றதே அப்போது தான் இருக்குது. அந்த பிளாக் ஸ்பாட்டில் நான் எழுத தொடங்கிய காலத்தில் அவர்கள் படித்த கதைகள், சினிமா விமர்சனம், பயண கட்டுரைகள், பழைய அனுபவங்கள் ஏதாவது இதுதான் எழுதிட்டு இருப்பாங்க. இதில் அவங்களுக்குள்ள போட்டி, யாரோட பிளாகுக்கு வியூஸ் அதிகம் வருதுன்ட்டு வியூ கவுண்ட் எல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. இன்னைக்கு எப்படி யூடியூப்ல யாருது அதிகமாக இருக்கும் அது மாதிரி அந்த கவுண்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து தமிழ் மனம்னு ஒரு அக்ரிகேட்டட் வெப்சைட் ஒன்று இருக்குன்ட்டு நினைக்கிறேன். அதில் இந்த உன் கட்டுரையோட லிங்கை போட்டேன்னா யார் அதிகம் பேர் படிச்சிருக்காங்கன்னா அது டாப் 10ல் அதில் வரும். அந்த டாப் 10ல் நம்மளோட வர வைக்கணும் அப்படின்றது தான் போட்டி. நான் இங்கே வந்த உடனே யாரும் தொடாத ஏரியாவை தொட்டு எழுத ஆரம்பித்தேன். போலீஸ் ஆஃபீஸர் என் ஸ்ட்ரென்த் அதுதான். 18 வருஷம் இங்கே வேலை செஞ்சதுனால இந்த அதிகாரிகளின் நடவடிக்கைகள், ஜாதகம், வரலாறு, இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், எப்படியெல்லாம் டிசைனாக மொழியை மாற்றுவார்கள் என்பது உள்ளிட்ட இவர்களது முழு வரலாறும் எனக்கு தெரியும். என் ஸ்ட்ரென்த் அதுன்றதுனால நான் அதில் எழுத ஆரம்பிக்கிறேன். அதுவும் இந்த ஜாஃபர் சேட்டோட அந்த வீட்டுமனை ஊழலை பற்றி நான் எழுதியதும் மறுநாளே நான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாரா, அவ்வளோதான். கேட்கணுமா எனக்கு? சல்லங்க கட்டிட்டு ஆட ஆரம்பித்தேன். எழுதிட்டு ஒரு ஸ்டேஜில் டிசம்பர் 2010 என்று நினைவு, திமுக ஆட்சி முடியும்னு கவுண்டர் போட்டேன் வெப்சைட்டில். போட்டுட்டு 110 டேஸ், 108 டேஸ், 109 டேஸ்னு கவுண்டர் டெய்லி ஓடிட்டு இருக்கும். அப்போவும் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று அப்போதும் எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஜெயலலிதாவுக்கு கூட்டணியே இல்லை, கூட்டணி கட்சி யாருமே இல்லை. இந்த அம்மா இங்கேருந்து வரப்போகுது என்று நினைத்து கொண்டதாக நான் போட்டேன். பார்த்துலாமா? அப்போது எந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை என்றால் திமுக மீண்டும் வராது, அவ்வளோதான். இவ்வளவு அநியாயம் நடக்குது இந்த ஆட்சியில், திருப்பி இது வராது. அப்போது இந்த விஜய் இதெல்லாம் எதுவும் இல்லை, விஜயகாந்த் மட்டும் இருந்தார். எப்படியும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று நான் நம்பினேன். இப்படித்தான் அந்த பிளாக் நான் எழுத ஆரம்பித்தேன். அப்போது நிறைய பேர் நாங்கள் அந்த இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருப்போம். வெப்சைட் ஒன்று இருக்கும், நிறைய பேர் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த இணையதளத்தையே தடை செய்தது. ஒரு இணையதளம் தடை செய்யப்பட்டது,
20 இணையதளங்கள் புதிதாக தொடங்கப்பட்டன. இல்லை, எதன் காரணமாக சார் அது தடை செய்யப்பட்டுச்சு? ஒரு வழக்கறிஞர் அளித்த ஒரு புகாரின் அடிப்படையில், அது அவர் திமுக ஜட்ஜு, அவ்வளோதான். சரி விடுங்க, அதுக்குள்ளே போகணும். திமுகவுக்கு நெருக்கமான ஒரு நீதிபதி நியமன உத்தரவு வந்ததும் கருணாநிதியை வீட்டுக்கு சென்று பார்த்த நீதிபதி. அது எந்த நீதிபதியும் அது வரைக்கும் செஞ்சதில்லை. அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கார். ஜட்ஜாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போய் பார்ப்பீங்களா? அண்டு திமுக அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் தொடர்பான ஊழல் வழக்குகள் ஏதாவது அந்த நீதிமன்றத்தில் வந்தால் அத்தனையும் ரத்து செய்வார். அப்போ நான் மீண்டும் தொடர்ந்து நடந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கோவிட் காலகட்டத்தில் இணையதளத்திலும் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன். கோவிட் காலகட்டத்தில் இந்த யூடியூப்களில் பேச ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பொலிட்டிக்கல் இன்டர்வியூ கொடுத்தது ரெட்பிக்ஸ் தளத்தில் தான். கொடுத்த உடனே அது பெருசாக ஹிட் ஆகுது. இந்த நேரத்தில் இந்த ரெட்பிக்ஸ் சேனலை பற்றி இப்போ சொல்லியாக வேண்டும். இப்போதெல்லாம் ஏராளமான யூடியூப் சேனல்களில் அரசியல் விவாதங்கள் வருது, பேட்டிகள்லாம் எடுத்து போடுறாங்க. தொடக்கத்தில் இந்த யூடியூபை அரசியல் செய்திகளுக்காக பயன்படுத்தலாம் என்பதை அறிமுகப்படுத்தியதே ஃபெலிக்ஸ் தான். அதுக்கு முன்னாடி சினிமாவோட ஆடியோ லான்ச்சை தான் போடுவாங்க, அதுதான் ஓடும். இதுக்கு பயன்படுத்தலான்றதே அவர் தான் பண்ணார். ஏன்னா அவர் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தவர், சன் டிவியில் இருந்தவர், NDTVயில் இருந்தவர், சத்தியம் டிவியில் இருந்தவர். அவர் அறிமுகப்படுத்தி அப்படியே ஸ்லோவாக பிக்கப் ஆரம்பிச்சது. அவர் சேனலில் நான் போய் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா மற்ற சேனல்கள் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் மாலதியெல்லாம் அழைக்க ஆரம்பிச்சாங்க. சார் இந்த சப்ஜெக்ட் பற்றி எங்கிட்ட பேசுங்க சார், வேறு யாருக்கும் கொடுத்துறாதீங்க சார் அப்படின்னு காலையிலே தொலைபேசியில் அழைப்பார்கள். அண்டு நான் அப்போது போய் மற்ற சேனல்களில் பேசி கொண்டிருந்தேன். அப்போது தான் இந்த நவம்பர் 2022 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டதன் காரணமாக நான் பணியாற்றி கொண்டிருந்த அந்த லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து நான் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறேன். டிஸ்மிஸ் செய்ததும் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இவ்வளோ நாள் நான் முக்கால் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். நான் தனியார் நிறுவனமோ கம்பெனியோ எதுவும் தொடங்கக்கூடாது, இனி நான் சுதந்திர பறவை இதோ தொடங்குறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு தான் அந்த பழைய சேனல். ஸோ 5,000 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோடு அந்த சேனல்லாம் க்ளோஸ் ஆன உடனே எனக்கு இதுதான் தெரியும். நான் உண்மையை பேசுவேன், உண்மையை பேசினால் எப்போதுமே சமூகத்தில் மக்களிடையே வரவேற்பு இருக்கும் என்று நான் நம்பினேன், பேசினேன். எத்தனை வாட்டி சேனலில் முடக்கினாலும் எது ஆரம்பித்தாலும் தேடி பார்க்க ஆரம்பித்தார்கள். தேடி கூகுளில் சவுக்கு சங்கர்னு போட்டு தேட ஆரம்பித்தோன்னா ஹேஷ்டேக் இண்டிகேட் பண்ண போது வந்துடுறாங்க. திருப்பி அந்த அதுக்கப்புறம் அந்த வீட்டை அடித்து நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியும். எப்படியாவது முடக்கி விடலாம் என்று பார்த்தார்கள். இன்று கமல் எடுத்த படத்தை விட பெரிய விஸ்வரூபமாக எடுத்து இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எனக்கு இன்னொன்று அவங்ககிட்ட கேட்கணும்னு ஒரு ஆசை சார். எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டு இருக்கு, அரசியலுக்கெல்லாம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம சேனலுக்கு அப்போ தான் வந்து எப்போவுமே அந்த அரசியல் டயத்துலனா எப்போயுமே எல்லா சேனலுக்கும் அந்த ஆடியன்ஸ்லாம் நிறையா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் நிறையா வருவாங்க. கோர்ட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க, கோவைக்கு ஸ்டூடியோ பேசக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றில் அப்படி ஒரு ஆர்டரே போட்டதே கிடையாது. எங்கேயும் அந்த மாதிரி போட மாட்டாங்க, வினோதமான ஆர்டர். ஸோ நீதிமன்றம் இப்படி உத்தரவு போட்டதும் இருக்கிறவனெல்லாம் கோவைக்கு வைக்கிறாங்க. யாராவது ஃபோன் பண்ணி ஹலோனா கூட நீ கோவைக்கு இனிமேல் ஹலோ சொல்லக்கூடாது. பரத் கைதான அந்த வழக்குலாம் பரத் அக்யூஸ்டே கிடையாது. பெரும்பாலான கேஸில் நான் மட்டும் தான் அக்யூஸ்டு. அப்புறம் எல்லாத்தையும் கோ அக்யூஸ்டாக சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீ இல்லாமல் போனோடனே பரத்தை குறை வச்சு பேச வச்சோம், பரத் கோ அக்யூஸ்டு. அப்புறம் வேறு பிரசாத்தை குறை வச்சு பேச வச்சோம், பிரசாத் கோ அக்யூஸ்டு, மாலதி கோ அக்யூஸ்டு. அப்புறம் நான் அது நீதிமன்ற உத்தரவு, அதை நம்ம மீற முடியாது, பார்த்துடலாம். டெய்லி ஒருத்தர் உட்கார வச்சு பேச வச்சேன். எத்தனை பேர் கோ அக்யூஸ்ட் ஆகுவா? ஸோ நான் தலைமறைவாகும் வரை நிகழ்ச்சியை விடாமல் நடத்திட்டு ஞாபகம் இருக்கா? அதுதான் சார், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் வந்து 13 நாளில் ஜெயிலிருந்து வெளியே வரீங்க. நீதியரசர் SM சுப்பிரமணியம் அவர்கள் தான் உங்களுக்கு ரிலீஃப் தராங்க, ஹெல்த் கிரவுண்டில் தான் ரிலீஃப் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கணும், அப்படி இல்லாட்டி வீட்டிலே இருந்து சிகிச்சை பெற்றிருக்கணும். அப்படி இல்லாமல் சேனலை ஆரம்பிக்கிறோம், அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் சேனலை ஆரம்பிக்கணும் அப்படின்ற முடிவில் இருந்தீங்க. பட் பரத் கைதானோன்னு எதுக்கு சேனலை க்ளோஸ் பண்ணீங்க? பரத் கைதானதும் அடுத்தடுத்து அத்தனை பேரும் கைது செய்ய போகிறார்கள் என்பது எனக்கு தெரிந்தது. ஸோ எல்லாரையும் மாட்ட விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். அண்டு பரத் கைதானதும் இவர்கள் எந்த விதமான நியாய தர்மத்தையும் பின்பற்ற போவதில்லை என்ற இது வந்தது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கும் கவர்மெண்ட்டுக்கு சண்டை, எம்எல்ஏ கேஸை போடுவாங்க, நான் எதிர்கொண்டுட்டு. சின்ன பையன் இவங்கிட்ட வீரத்தை காட்டுறானுங்கன்னு சொன்ன உடனே இவங்க எந்த எல்லைக்கு போவாங்க. ஸோ அதுக்கு நான் அனுமதிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் போதும் வந்து என்எஃப் அப்படின்ட்டு நான் எடுத்துட்டேன். இன்னொன்று, அந்த நேரத்துலலாம் எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. மக்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்குதுன்றதை. நம்ம அந்த கோர்ட்டு வந்து கோகேஷோட பேசாத, ஹாஸ்பிட்டலுக்கு போ, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போய் எக்ஸ்பர்ட் கமிட்டியை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், பெயிலில் நம்ம வச்சுருக்கிறதா வேணாமான்றதை முடிவு பண்ணுவோன்ட்டுலாம் நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் உத்தரவுகள் போடும்போது மக்கள் தொடர்ந்து அதை கூர்ந்து இதில் என்ன நியூஸ்ன்றதை கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் எனக்கு மனசுக்கு நம்பிக்கை, ப்ரோக்ராம் நிறுத்தும் போது மனசுக்குள் நம்பிக்கை, போதுமான அளவு நாம் வேலையை செய்து விட்டோம், மக்களை தயார்படுத்தி விட்டோம், தீய சக்தியை மக்கள் ஒழிக்காமல் விடமாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. போதுமான வி பிளேட் அடிக்குவேட் ரோல். இப்போவும் நான் தொடர்ந்து பேசுவேன், பட் கழுத்து அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. ஸோ இனி என்னை காப்பாற்றிக் கொள்வதும்
என் உடன் இருப்பவர்களை காப்பாற்றுவதும் தான் ப்ரையாரிட்டி அப்படின்றதுனால தான் நிறுத்திட்டேன். போயிட்டு வேறு ஒரு மாநிலத்தில் நான் தங்கியிருந்த போது அங்கே இருந்து வீடியோ போட்டு கொண்டிருந்தேன். 32 வீடியோ போட்டேன். தேர்தலுக்கு எது தேவையோ அதை செய்தேன். திமுக ஆட்சி நடந்த அவலங்களை ஒரு 30 தலைப்புகளாக தொகுத்து ஆம்ஸ்டாங் கொலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை போட்டு நீங்கள் 2 பேரும் இல்லை, அதனால் சோலா உட்காந்து பேசுவேன். 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம்ன்ட்டு. இவங்களுக்கு அதான் காண்டு. இவனை கைது பண்ணலான்னு பார்த்தா எங்கேயோ போய் தலைமையில் உட்காந்துட்டு அங்கேருந்து வீடியோ போட்டு நம்ம கொச்சல் கொடுத்துன்னு இருக்கிறான் என்று தான் அந்த வீடியோக்களை போட்டவர்களெல்லாம் சம்மன் செய்தார்கள். ஒரு சிலர் அதை துணிந்து எதிர்கொண்டார்கள். இப்போ நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துச்சு, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலில் இருக்கிறது. அப்போவும் அருண் இல்லாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தார். அதில் ஒரு சிலர் துடித்து அந்த வீடியோக்களை போட்டார்கள். ஒரு சிலர் கையெடுத்து கும்பிட்டு ஆள விடுங்க சார், நாங்கள் இது இதுக்கே வரலன்ட்டு ஏற்கனவே போட்ட வீடியோவும் சேர்த்து டெலிட் பண்ணுறேன் சார், மண்டியிடாத மானம் அப்படின்ட்டு வீழ்ந்து விடாத வீரம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஐ டிட் மை ஜாப். அப்படி இப்போலாம் கருத்து சுதந்திரத்துக்கு பயங்கரமா அவ்வளோ பேசுவாங்க நல்லா பேசுவாங்க. அவங்க லட்சணம் தான் தெரியுமே, நீங்களாம் கருத்து சுதந்திரத்துக்கு எப்படி நின்னீங்கன்ட்டு. என்ன சொல்கிறேன், எனக்குலாம் என்னென்னா அது பாருங்கள், பயம் எல்லாருக்கும் இருக்குது. எல்லோரும் நிதிஷ் மாதிரியோ மாலதி மாதிரியோ சங்கர் மாதிரியோ எல்லாராலும் இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். எதுக்கு பார்த்த வெட்டி பந்தா, எதுக்கு ஊருக்கு அட்வைஸ் பண்ணுற நீ? போய் ஒரு பைக் வாங்கிக்கிட்டு போய் ஜெப்டோவில் டெலிவரி பாய் வேலை பாரு. மைக்கை தூக்கிட்டு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு எதுக்கு சுற்றுற? அவ்வளோ பயம் இருக்குல்ல. போலீஸ் கூப்பிட்டு கேட்டதும் ஃபோனை திறந்து, சார் இவங்க தான் சார் வீடியோ எனக்கு அனுப்பிச்சது, இந்த லிங்க் தான் சார் கூகுள் டிரைவில் போட்டுருவாங்க சார், அதுலேருந்து நாங்கள் எடுத்து எல்லாருக்கும் போட்டுக்குவோம் சார், எனக்கு போடுறதுக்கு பணம் கொடுத்தாங்க சார், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? இவ்வளோ தகவலை வாங்கிட்டு அப்புறமா அவங்கள பிடிக்க முடியல பாருங்க. இன்னொன்று சார், இப்போ நீதியரசர் SM சுப்பிரமணியம் அவர்கள் உங்களுக்கு வந்து ஹெல்த் கிரவுண்டில் பெயில் கொடுக்குறாங்க. உடல்நிலை சரியில்லைன்றது உண்மைதான். ஏற்கனவே ஹார்ட்டில் வந்து ஸ்டண்ட் வச்சுருக்கீங்க, மற்ற இடங்கள்லையும் நிறைய பிளாக்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கலாம் இல்லையா? எதுக்கு ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து வீடியோஸ் போட்டிங்க? இன்னொன்று நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறது சேஃபு இந்த போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அப்படின்னு. எனக்கு தப்பித்தவரை கூட தீய சக்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது. என் மைண்டில் அதே தான் இருந்துச்சு. நான் அந்த கடுமையாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அந்த வேலையை செய்த சமயங்களில் எனக்கு உடல்நிலைக்கு ஏதாவது ஆகி நான் இறந்திருந்தால் கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா பதட்டம். எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டோம், ஜஸ்ட் நம்ம இந்த லாஸ்ட் மினிட்ல நமது கடமையை செய்யாமல் போய் பாடில் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா வந்துடக்கூடாது. அந்த கடைசி நிமிஷம் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஏதாவது பண்ணணும் இல்லை, அது மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்போது செக்கப்பு அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க. இருக்க முடிகிற வரைக்கும் பேசுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். பரத் அரெஸ்ட் ஆன பிறகு நம்ம போதுமான அளவுக்கு செய்து விட்டோம். ஏன்னா அந்த தேர்தல் களத்திலிருந்து எனக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகள் வந்து இவங்க சோலி முடிஞ்சது என்பதை உறுதியாக சொன்னார்கள். லாஸ்ட் 20 days தான் நான் இல்லாமல் போயிருந்தேன். நாங்கள் 2 பேரும் கோ-அக்யூஸ்டு, உங்களோட பேச முடியாது, மற்ற ஆங்கர்ஸ் கிட்ட பேசலாம், மற்ற யூடியூப் சேனலில் பேசலாம். அதை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட நம்ம அரசியல் பேசுகிறவங்கள காண்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணால் அவங்க எல்லாருமே எடுத்துடலாம், கண்டிப்பாக எடுத்துடலாம், ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிப்பாங்க. மேபி அவங்களுக்கு வேறு யாராவது ஐடியா கொடுத்தாங்களா, ஐயோ அவங்களெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அதெல்லாம் இல்லை. யார் வந்து சவுக்கு சங்கரை இன்டர்வியூ எடுத்து போட்டிங்கனாலும் உங்கள் சேனல் காலி என்று ஐஸ்கிரீம் அதிகாரியிடமிருந்து கடுமையான மிரட்டல் வெளிப்படையாக வந்தது. ஒவ்வொரு இந்த மாதிரி நம்மக்கிட்ட தொடர்பில் இருக்கிற யூடியூப் சேனல் வாசல் எல்லாம் போலீஸ் இருக்கும். நம்ம பழைய அலுவலகத்துக்கு ஒரு கார் மெக்கானிக் பிரியத்தில் என்னை பார்க்கணுன்னு வந்திருக்காரு. நிதிஷை தான் பேசிட்டு போனேன்ட்டு அவர் சொன்னார். சாதாரண கார் மெக்கானிக், கார் இன்ஜின் ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்துட்டு நிதிஷ் மட்டும் பார்த்துட்டு அவர் போயிட்டார். பின்னாடியே 4 போலீஸு போய் அந்த ஆள் கடை வாசலில் போய் 5 மணி நேரம் இருந்து அவரை சந்திச்சு, பேர் என்ன, எத்தனை பசங்க, அவர் இது பார்க்க போங்க, என்ன வேலை, அவர் ஆதம்பாக்கத்தில் தாங்க ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்திருக்காரு. இந்த அளவுக்கு இருக்கும்போது யூடியூப் சேனலில் என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க. அதனால் ஒருவரும் வரவில்லை, எனக்கு அதனால வருத்தம் இல்லை. இன்றைக்கி பேசுவாங்க கருத்து சுதந்திரம், தாவே காட்சியில் கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து, கடும் நெருக்கடி. அன்றைக்கி ஒருத்தன் வாய் தரல. ஏன் சார் அது எதுவுமே எடுபடலை? இப்படி திமுக கருத்து சுதந்திரத்துக்கு நெருக்கடி அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலினோட போஸ்டில் செருப்பை கழட்டி வீசின அந்த ஆயாவை தேடுறதுக்கு தனிப்பட அமைச்சதெல்லாம் மக்கள் பார்க்காமலா இருக்கிறார்கள். அந்த பாட்டி பிடிக்க முடியலன்றதே நீங்கள் இதை மென்ஷன் பண்ண. ஆமாம், அந்த பாட்டி நம்ம பைக் பிரசாத் மாதிரி கடைசி வரைக்கும் மாட்டல. அப்போது இன்னொன்று, இந்த ஆட்சி மாற்றமே மொபைல் ஃபோன் மூலமாக நடந்தது என்பதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். மொபைல் ஃபோன் மூலமாக தான் பெரும்பாலான நியூஸு கன்சியூம் ஆச்சு. ஏனென்றால் தொலைக்காட்சிகளோ செய்தித்தாள்களோ மக்கள் நம்பியிருந்தார்கள் என்றால் திமுக ஜெயிச்சிருக்கணும் நேரம், ரைட்டா? அது பூரா திமுகவின் ஜால்ராக்களாகத்தான் இந்த தொலைக்காட்சி சேனல்களாகட்டும் செய்தித்தாள்களாகட்டும் மாறி போயிருந்தன. ஆனால் அதை மீறி ஒரு புதிய சக்திக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால்
பெரும்பாலும் மொபைல் ஃபோன் மூலமாக செய்திகளை அவர்கள் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அந்த மொபைல் ஃபோன் மூலமாக இவர்களுக்கு அந்த பாட்டி தேடப்பட்ட கதை, பாட்டியை தேட தனிப்படை அமைத்த கதை, அந்த வீடியோவை பதிவிட்ட இளைஞன் கைது செய்யப்பட்ட கதை, இது எல்லாமே அவர்களுக்கு தெரிந்திருக்கும்ல. இன்னைக்கு ஒரு முதலமைச்சரை மேடையில் மிரட்டுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு கைது செய்து எப்படி உங்களுக்கு ஆதரவு வரும்? நேற்று வரை நீங்கள் இந்த அடக்குமுறைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இன்னைக்கு வந்து ஐயோ நான் எலும்பை உடைப்பேன்னு பேசுகிறேன், அதுக்கு போய் என்ன கைது செய்கிறாங்க, முதலமைச்சரின் எலும்பை உடைப்பேன் என்று சொல்வதற்கு கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு பேசினா கருத்து சுதந்திரம் இல்லை, செருப்பு பிஞ்சின உள்ள போன்றாங்க ஜனங்க. அதே விளாத்திக்குளம் எம்எல்ஏவோடைய மகனையே மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் கைது பண்ணியிருக்காங்க சார். இப்போ வந்து அவனுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இல்லையான்னு கேட்குறாங்க. அந்த வீடியோஸும் வந்துருச்சு வெளியே. அதெல்லாம் வரத்தான் செய்யும். இதையும் பார்க்குறாங்க, இதையும் மொபைல் ஃபோனில் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி இவங்க மேலே பரிதாபம் வரும்? இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னு தெரியும், இந்த மாதிரி எதிர்த்து பேசுபவர்களை இந்த அரசு கைது செய்கிறது என்பதும் தெரியும். அப்போ ஒரு பொதுக்கூட்ட மேடை போட்டு அசம்பிளி உள்ளவா உன் எலும்பை உடைக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் பேசுகிறான்னா அதை விட்டு வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தா இவரெலாம் என்ன சீஃப் மினிஸ்டர்? நானே திட்டுவேன் நிகழ்ச்சியில், நான் சிஎம் நின்று ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நாட்டில் பெண்களை பற்றி ஏதாவது பேசுனாங்கன்னா நீ எப்படி பாதுகாப்பு கொடுப்ப? எப்படி நல்லாட்சி நடத்துவ? அது விஜய், சுரேஷ், ரமேஷ்ன்றதெல்லாம் தாண்டி இட் இஸ் அ போஸ்ட், இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். அந்த போஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆளை வந்து எலும்பை உடைப்பேன், நான் எனக்கு ரொம்ப நாளாக ஆர்த்தோபீடிக் சர்ஜன் ஆகணுன்ட்டு ஆசை, அதனால் இப்போ எலும்பை உடச்சி கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பொதுக்கூட்ட மேடையில் பேசுனீங்கன்னா அதை ஒரு அரசு வேடிக்கை பார்க்குமா? அதான் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கருணாகன்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி எலும்பை உடைப்பேன்ற அளவுக்கு தரம் தாழ்ந்து போகிறாங்கன்னா அப்போ திரு விஜய் அவர்களை அவங்க முதலமைச்சராகவே மனசு ஏற்றுக்க மாட்டேங்குதா சார்? அவங்களால அதை சகிச்சுக்கவே முடியல. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, தாவேக்கவினரையும் விஜய் அவர்களையும் குழந்தைகளாக பார்க்கிறார்கள். சின்ன பசங்கப்பா, இவனுக்கு என்னப்பா தெரியும், இவனுங்கெல்லாம் நமக்கு போட்டியா 75 வருஷக்கார வரலாறு அப்படின்னு ஏட்டையா பேசுவது பற்றி பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? நம்ம ஏரியாவில் அந்த தெருவில் நடந்து போய்க்கிட்டு இன்னைக்கு அவெல்லாம் அமைச்சராக இருக்கானே அப்படின்ட்டு வாங்க முடியல. நேற்று வரைக்கும் போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தான்ப்பா, இன்னைக்கு எம்எல்ஏன்னு சொல்லி சுற்றி நிற்கிறான்ப்பா, மினிஸ்டர்ன்றாங்க, அது எனி விலைக்கு போன்றாங்க, காரில் போகிறான். இதனால் எல்லாம் இவர்கள் அடிமனதில் இருக்கக்கூடிய ஆத்திரம் வார்த்தைகளாக வெளியே வருகிறது. இப்படிப்பட்ட நடத்தைகளினாலும் இப்படிப்பட்ட பேச்சுகளாலும் மேலும் மேலும் இவர்கள் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு தான் போகிறார்கள். திமுக அதிமுக ரெண்டுமே தேராதுன்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கான காரணம் இதெல்லாம் மக்களை அருவருக்க வைக்கும். இருங்க, ஸ்டாலின் எடுத்துக்கோமே, ஸ்டாலினை கூட தான் எனக்கு பிடிக்காது, நான் வந்து ஸ்டாலின் எலும்பை உடைப்பேன்ட்டு நான் பேசினேன்னா ஜனங்க ஏற்றுப்பாங்களப்பா? எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட பேசக்கூடாது இல்லையா? சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் பற்றி மேடையில் எலும்பு உடைப்பேன் எப்படிப்பா பேசுகிற நீ? இதை ஏற்றுப்பாங்களா? திமுககாரங்களை விடு, அதிமுககாரங்க ஏற்றுப்பாங்களா? யார் ஏற்றுப்பா? ஆனால் ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு நீ மேடையில் இதை பேசுகிறேன்னா, போன ஆட்சியில் இப்படி யாராவது வேற யாராவது பேசியிருந்தாங்க விட்டுருப்பாங்களா? நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க சார், சட்டசபையில் என்ன நடக்குது அப்படின்றத 2 கோடி பேர் லைவ்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் இப்போ அனுமதிக்கிறாரு. முதல்ல போன ஆட்சியிலலாம் வந்து சட்டப்பேரவையில் என்ன நடக்குதுன்னே தெரியாது நம்மளுக்கு, லைவ் போடுறாங்க. திரு விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னா இல்லை வந்து அந்த பொலிட்டிக்கலாக மக்கள் வந்து அவேர்னஸ் ஆகிறதுக்கு பார்க்குறாங்களா? எப்படி சார் பார்க்குறீங்க? அரசியல் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு தான் பார்க்கணும். இந்த ஆட்சி நம்ம ஆட்சின்ட்டு ஒவ்வொரு குடிமகனும் உணர்கிறான். நான் தான் ஓட்டு போட்டு விஜய் சிஎம் ஆகியிருக்கேன்றான். எதுக்கு ரோட்டில் பார்க்குறவங்களாம் சார், தம்பி பார்த்து தம்பி, ஆட்சி அடிக்காது தம்பி அப்படிலாம் சொல்கிறதுக்கு இது நம்ம கவர்மெண்ட்டு, அவனுக்கு தேவையானது இந்த அரசு செஞ்சு கொடுக்குது. அவர் அப்பப்போ சொல்கிறாரு சார், எங்கள் அண்ணன் ஆட்சி அப்படின்னு. உண்மையாகவே அப்படி உணர்றாங்களோ? என் குடும்பத்தில் இருக்கவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத உணர்றாங்களோன்னு தோணுது சார். முழுமையாக உணர்கிறார்கள். நான் வந்து மதுரை மாநாட்டில் என்று நினைக்கிறேன், வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் இருக்கிறாருன்ட்டு விஜய் சொன்னப்போ சிரித்தேன். அது எப்படியா வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் இருப்பார் என்று நான் நினைத்தேன். மக்கள் அப்படி தான் உணர்கிறார்கள். அதனால தான் 3 பேர் தெரியாதவனெல்லாம் எம்எல்ஏ வாக்கியிருக்கிறார்கள். பல பேர் அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்களிடம் பணம் வாங்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியே வரவில்லை பிரச்சாரம் செய்ய. தொகுதி கூட எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு சில எம்எல்ஏக்கெல்லாம் எப்படி தோத்துரும், எதுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வீட்டில் ஓடுதுங்க. இதனால தான் தேர்தல் பிரமாண வாக்குமூலத்தில் இஷ்டத்துக்கு படிக்காத டிகிரிலாம் போட்டிருக்காங்க. கல்வித்துறை அமைச்சரே அப்படி தப்பு தப்பா டீடைல்ஸ் கொடுத்துருக்காரு. உள்ளபடியாக ஜெயிப்போம். இந்த ஏடிஎம்கே டிஎம்கேல வந்து இந்த அஃபிடவிட் மிஸ்டேக்ஸ் வராது, பேசிக் மிஸ்டேக்ஸ். ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு படிக்காத டிகிரிலாம் இல்லாத டிகிரிலாம் போட்டு வச்சிருக்கிறது காரணம், சொத்து மதிப்பெல்லாம் இஷ்டத்துக்கு போட்டு வச்சிருக்கிறதுக்கான காரணம் நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோம்? ஸோ திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் பல தொகுதிகளில் தாவேக வேட்பாளர்களுக்கு பணத்தை கொடுத்து, ராஜா நீ தான் வேட்பாளர், கம்முன்னு வீட்டில் படுத்துக்கிட என்று சொல்லி அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தேடி போய் விசில் ஒரு குத்து, அவ்வளோதான். கம்முன்னு படுக்க வேண்டியது நீங்கள் தான் படுங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சி, நாம் விரும்பிய மாற்றம் என்று இதை நினைக்கும் போது
மக்கள்கிட்ட அவங்களுக்கான ஆதரவு அதிகரித்து கொண்டே போகிறது. அப்படி அதிகரித்து கொண்டே போகக்கூடிய ஒரு ஆட்சியை, அதன் முதலமைச்சரே, அதன் தலைவரை எலும்போட பெண் பேசினா, அதுக்காக கவர்மெண்ட் கைது பண்ணா எப்படி மக்களுக்கு சிம்பத்தி வரும்? குய்யோ முறையோன்னு கத்துறாங்க இவங்க எல்லாம். அந்த புது திமுக காரங்க 2001 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன நடந்தது என்பது இவர்களுக்கு தெரியாது. வந்த மாதமும் 2வது மாதமும் கருணாநிதி கைது. கருணாநிதி கைதை கண்டித்து கடற்கரையில் ஊர்வலமாக போகிறீங்க. ஊர்வலம் அயோத்திக்கு இப்போ வீரமணிகிட்ட சொல்லி ரவுடிகளை இறங்கி விட்டு ஊர்வலத்தில் போனவனுக்கெல்லாம் அடியில் வெட்டு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, மிசாவுக்கே பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ஓடி ஒளிஞ்சுட்டாருல சார். கருணாநிதி கைது சமயத்தில் நம்மையும் கைது செய்து விட போகிறார்கள் என்று அஞ்சி சாலை மார்க்கமாக பெங்களூரு சென்றவர் தான் ஸ்டாலின். இன்னைக்கு வந்துக்கிட்டு மிசாவுக்கே பயப்படல. கனிமொழி கருணாநிதியோடு சென்ட்ரல் ஜெயில் வாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய புகைப்படம் இப்போதும் இணையதளத்தில் கிடைக்கிறது. ஸ்டாலின் எங்கப்பா சொல்லுங்கப்பா. முரசொலி மாறன் கருணாநிதி கைதை கண்டிச்சு அவர் அப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் போறாரு. போலீஸு குண்டுகட்டாக அவர் தூக்கிட்டு போறாங்க. அவங்க குடும்பத்தில் கலாநிதியோட மனைவி, தயாநிதியின் மனைவி, அவ்வளோ பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில், ராஜாஜி ஹால் கிட்ட, கோர்ட்டில், எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க. ஸ்டாலின் எங்கே? எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் தான் மிஸ்ஸாவே பார்த்தவர்களா? போய் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு இந்த விளாத்திக்குள்ள எம்எல்ஏவை கைது பண்ணும்போது உங்களை கைது பண்ணுறோன்னு சொன்னோன்னே நெஞ்சு வலிப்பா டாக்டர்கிட்ட போகிறேன்ட்டு ஓடினார் பார்த்தியா? ப்ரெஸ் மீட்ல ஏதோ ஒரு அதிகாரி இடுப்பு பிடிச்சிக்கிட்டாரா? ஏன் சார் இப்படி பண்ணுற? இடுப்பு பிடிச்சிக்கல இங்கே பாவம். இதுதான் தைரியம், புரியுதுங்களா? அதோட ஜெயலலிதா விடல. அந்த நெசவாளர்கள் கடும் வறுமையை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் நெசவாளர்களுக்கு ஆதரவாக கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தை கருணாநிதி அறிவித்து இந்த தறிகள் இருக்கிற இடத்துல எல்லாம் கஞ்சி தொட்டி திறந்தாங்க. அதிமுக உண்ணும் போராட்டம். இவங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்துவாங்க, அவங்க உண்ணும் போராட்டம். பிரியாணி, சிக்கன் 65 வச்சுக்கிட்டு மேடை போட்டு தின்றுது. கஞ்சி தொட்டி எங்கெங்கெல்லாம் திறந்தாங்களோ போலீஸை விட்டு அட்டி நாட்டி. அதுதான் நெருக்கடி, அதுதான் அடக்குமுறை. இன்னும் அடக்குமுறையெல்லாம் இந்த அரசு ஆரம்பிக்கல, பழகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போய் சேருவாராங்க சார் திரு விஜய் அவர்கள்? எலும்பு உடப்பெல்லாம் சொன்னால் போயிடுவாருமா, நீங்களா போக வச்சுருவீங்க. விமர்சனம் பண்ணுங்க. என்னம்மா வார்த்தை? ஏன் இப்படி பொறுத்துக்க முடியாமல் எலும்பு உடப்பேன்றீங்க, கருணாகன்றீங்க, ஒருமையில் பேசுகிறீங்க? எதிர்க்கட்சி தலைவரே தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுகிறார். அப்போ ஒரு மனிதன் அதை நோக்கி போவானா மாட்டானா? திரும்பி கேட்டாரு, உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு. எங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம பேச தெரியும். அப்பா எங்க? கொளத்தூரிலே கொத்து போறோட்டா. இன்னொன்று சார், நீங்கள் நிறைய அதிகாரிகள்கிட்ட பேசுவீங்க. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி நடக்குது, அதிகாரிகள் மட்டத்தில் எப்படி சார் பேசிக்கிறாங்க? ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சில பேரை சந்தித்தேன், கொண்டாடுகிறார்கள். இந்த பையன் நல்லா பண்ணுவான் போல இருக்குப்பா, நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வரான்ப்பா, நல்லா யாராவது நல்ல ஆளை அட்வைஸ்க்கு கூட வச்சுக்கணும்ப்பா, கவுத்துருவானுங்கப்பா, பிறகு ஆஃபீஸர்ஸு நல்லா பண்ணணும்ப்பா, மந்திரி எம்எல்ஏவங்களாம் விலைக்கு வாங்கிடுவானுப்பா, விடமாட்டானுங்கப்பா. ஸோ நல்லா பண்ணணுன்ட்டு அந்த ஆதங்கத்தோடு இந்த ஆட்சியை. இதுக்கு முன்னாடி நம்பினாங்களாங்க சார் முதலமைச்சராக வரதுக்கு? இப்போ அவரோட செயல்பாடுகளை பார்த்து இதை சொல்கிறாங்கன்றீங்க. இதுக்கு முன்னாடி நம்பினாங்க? இது மாதிரி ஒருவருமே விஜய் முதலமைச்சர் ஆவார் என்று நம்பவில்லை, நினைக்க கூட இல்லை. வந்த பிறகு அவங்க ஒப்பீனியன் அப்படியே மாறிடுச்சு. நல்லா பண்ணுறாப்பா அந்த பையன் என்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வேதனை, கடும் வேதனை, வலி. என்னன்னா சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த ஆட்சி? சம்பாதிச்சே பழக்கப்பட்டவங்க எல்லாம். தம்பி, அந்த காலத்துல எல்லாம் 20 லட்சம் 30 லட்சம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொத்து வச்சிருந்தாலே பெரிய அமௌண்ட்டு. 200 கோடி 300 கோடி 400 கோடின்னு சாதாரணமாக சம்பாதிக்கிறாங்கப்பா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை. போட்டுக்குள்ளே கொள்ளடிச்சாங்க. இந்த நம்ம நிகழ்ச்சியில் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பேக் பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்குது. அந்த புத்தேரி லேக்கு பசுமை தீர்ப்பாயம் லேக்கில் இருக்க ஆக்கிரமிப்பு அகற்றியான்ட்டு ஒரு உத்தரவு போட்டால், அந்த உத்தரவு பற்றி எதுவுமே தெரியாமல் 13 கோடி ஏரிய புத்தாக்கம் பண்ணுறதுக்குன்னு 8 கோடியை ஒதுக்கி வேலையை ஆரம்பிக்கிறாங்கன்னா எப்படி கொள்ளை நடக்கிறது தெரிகிறதா? அது 3 கோடிக்கு எஸ்டிமேட் போட்டு அதை மறுபடியும் அது 8 கோடி ஆகுது, 5 கோடி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இப்படிப்பட்ட அதிகாரியில் திடீர்னு நீ சம்பாதிக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஆன்லைனில் கொண்டு வா, பொதுமக்களை சந்திக்காத, கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனு, இதெல்லாம் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அந்த அதிகாரிக்கு? சகித்து கொள்ள முடியவில்லை. அதனால் எங்கெங்கெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு குடைச்சல்களை கொடுப்பார்கள். அதுக்கு இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏவை தூக்கி உள்ளே வச்ச மாதிரி 4 அதிகாரியை தூக்கி உள்ளே வச்சுட்டா க்ளீனாக வழிக்க வந்துடுவாங்க. அதை செய்வதை நோக்கி முதல்வரை திமுக, அதிமுக மற்றும் இந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் சேர்ந்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். நமக்குமே அப்படி தான் சார் அவங்க ஸ்ட்ராங்னஸ் கொடுத்தாங்க. வழக்கு போடாட்டி அதை பற்றின பயம் போயிருக்காது, சிறைக்கு போகாட்டி அதை பற்றின பயம் போயிருக்காது. ஸோ அவங்க தான் பொறுமையாக இந்த மாதிரியாக நம்மளை ஸ்ட்ராங்காக்கி இந்த இடத்துக்கு நகர்த்திட்டு வந்திருக்காங்களோன்னு தோணுது. இப்படி பயந்துக்கிட்டு இருந்தீங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு என்னாச்சு? நீ பயம் இருக்கா? கோர்ட்டுக்கெல்லாம் ஜாலியாக வர்றீங்க, அவ்வளோதான். இதில் நம்மளுக்கு கிடைச்ச பரிசுன்னு சொல்லலாம். நீதிபதி அவர்களே எப்பா பைக் பிரசாத் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பிரசாத் கிடையாது, பைக் பிரசாத் கூப்பிடுறாங்க. எவ்வளவு பிரியமாக இருக்காங்கன்னு பாருங்க. நீதிபதிக்கு பைக் பிரசாத் இந்த கேஸில் அக்யூஸ்டுன்னு தெரியும்.
அவருக்கு பிரசாத்துக்கு ரெக்கார்டில் பேர் பிரசாத், பைக் பிரசாத்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கும். நான் வீடியோக்களை பார்த்துருக்கேன், எனக்கு அது தெரியுன்றதை நீதிபதி எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவ்வளோ பேர் கோர்ட்டில் இருக்கும்போது பைக் பிரசாத் என்று கூப்பிடுகிறார் என்றால், சார்ஜ் ஷீட் வாங்கும்போது நம்ம எல்லாம் இந்த சார்ஜ் ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கேட்குறாரு நிதிஷ் கிட்ட, என்ன நிதிஷே என்ன சார்ஜ் ஷீட்ல என்ன போட்டிருக்காங்க? நானு சார் கதையா எழுதி வச்சிருக்காங்க சார் அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு. அவரோட சிரிப்பு எப்படி இருக்குடா அப்படி சிரிக்கிறாரு. எங்களுக்கு தெரியும்பா. இல்ல எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, டேய் ஏன் முன்னாடியே இப்படி பேசுறீங்களே, கொஞ்சமாவது பயம் இருக்கா அவங்களுக்கு போலீஸுங்க மேல? உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி நமது வழக்கறிஞர் ராஜ்குமார் போய் சேம்பரில் ஏதோ ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறதுக்காக ஏதோ போகும்போது, உங்கள் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பில் இருக்காருப்பா, அப்புறம் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்கிறார். ஸோ இந்த அதிகாரிகள் தவிர அத்தனை பேரும் நீதிபதிகளாக இருந்தாலும் அவங்க வெளிப்படையாக அப்படி மனசில் இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க பிரியத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த அளவுக்கு மக்கள் நம்மை விரும்புகிறார்கள். அதுதான் நாம் அடைந்த வெற்றி. எனக்கு நம்ம சந்தித்த துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இன்னும் கூட இந்த வழக்குகள் எல்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இன்னும் பேங்க் அக்கௌண்ட்டு டீஃப்ரீஸ் ஆகலை. இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி கோடிக்கணக்கான மக்களின் இந்த அன்பை பெறுவது எளிதா? நம்பிக்கை, அன்பு. நைட்டு போடுற வீடியோ காலையில் 6 லட்சம் பேர் பார்க்குறான்ப்பா. அது வெறும் நம்ம யூடியூப் சேனலில் மட்டும். அண்ட் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டே ட்ரை கண்டென்ட்டு, கிளுகிழுப்பான கதைனா உட்காந்து பார்ப்பாங்க அடுத்து என்ன இருக்குன்ட்டு. ஒரு காலத்தில் கிளுகிழுப்பான கண்டென்ட் மட்டும் தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பொலிட்டிக்கல் கண்டென்ட்டே ட்ரை கண்டென்ட்டு, அதுவும் மனசாட்சியும் இல்லாமல் நம்ம 1 மணி நேரம் பேசுகிறோம் டெய்லியும். இதை உட்காந்து எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன் உங்கள் நிகழ்ச்சி வரல, நாங்கள் நேற்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்கன்னா, இந்த அன்பு எளிதாக பெற்றுவிட முடியாது. அதற்கு நாம் கொடுத்த விலை தான் நாம் பட்ட கஷ்டம், அம்மாவோட மரணம், நாம் சந்தித்த இழப்புகள் இதெல்லாம். ஸோ அந்த விலையை கொடுத்து மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதுதான் நாம் செய்த சாதனை. நீ எத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் இவ்வளோ பேரோட அன்பு பெற முடியுமா நீங்கள்? இன்னொன்று சார், முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வந்துட்டு, எனக்கே கூட ஒரு நிமிஷம் வீடியோ வந்து பார்க்குறதே இன்ஸ்டாகிராமில் 1 நிமிஷம் என்ன 1 நிமிஷத்துக்கு பேசிக்கிருக்காங்க அப்படின்னு. ஆனால் 1 மணி நேரத்தை உட்காந்து பார்க்குறது ரொம்ப சாத்தியமற்றது நான் நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட நான் எப்படி பார்க்குறேன்னா, மக்களுக்கும் நமக்கும் ஒரு பாண்டு உருவாயிருக்கு அப்படின்ட்டு நான் பார்க்குறேன்.